ஹாய் கைஸ், வணக்கம். நான் போனா அருண்குமார். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு யூனிஃபார்ம்னா அட்லீஸ்ட் 2 years ஆகுது அதுதான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நான் மட்டும் கிடையாது, ஈவன் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அகாடமிக் இயருக்கும் புக்ஸோட சேர்த்து யூனிஃபார்ம் செட்டுமே தந்துடுறாங்க. எங்க பசங்களுக்குமே அந்த மாதிரி கொடுத்தாலுமே நாங்க ஓல்டு மெத்தட் தான் யூஸ் பண்றது. அதாவது 2 years ஒன்ஸ் தான் நாங்க சேஞ்ச் பண்றோம். ஒயிட் கலர் ட்ரௌசர்ஸ் ஷர்ட் இல்லாததுனால மெயின்டைன் பண்றதுக்கு அது ஈஸியாவே இருக்கு. இந்த அகாடமிக் இயர் நாங்க வந்து ஸ்டிச்சிங் கொடுத்திருந்தோம். பட் டெய்லர் அண்ணா வந்து ஒரு 1 week எமர்ஜென்சில போனதுனால ஸ்கூல் ரீஓபன் ஆகும்போது நியூ யூனிஃபார்ம் போட முடியல பசங்களால. யூனிஃபார்ம் வாங்க போகும்போது சின்னவரது மட்டும் எனக்கு என்னமோ சைஸ் தப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இல்லமா கரெக்ட் தான் சொன்னாங்க. சரி வீட்ல யூனிஃபார்ம் வச்சு செக் பண்ணலாமேன்னு வந்து பார்க்கும்போது நான் நினைச்சது கரெக்டாவே இருந்தது. டிலே பண்ண வேணாம்னு திருப்பியுமே ஷாப்க்கு போயிட்டு நான் தந்தேன். அப்புறம் மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நான் இது சரி பண்ணி தரமான்னு சொன்னாரு. ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு மனசுல நெருடலாவே இருந்தது. ஆனா அந்த அண்ணா இந்த வாட்டி கரெக்டா தந்ததும் இல்லாம இன்சைட் தாம சின்ன தப்பாயிடுச்சுன்னு சொன்னாரு. எனக்கு அவருடைய இந்த குவாலிட்டி நிஜமாலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தப்பு பண்றது சகஜம், ஆனா அதை ஒத்துக்கிற மனசு தானே பெரிய மனசு இல்லையா? இந்த பேக்கேஜ்ல என்ன இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் vlogல சொல்றேன். பை பை.